Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல தாவேகா நடத்திய பரப்புரை கூட்டத்தின் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணமடைந்து இன்றோடு 10 நாட்கள் ஆகிறது. கடைசியாக 27ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு கரூரை விட்டு வெளியேறிய விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் வீட்டை விட்டு வெளியேறல. எல்லாவற்றிற்கும் போகக்கூடிய விஜய் அவர்கள் இந்த மரணத்தில் பாதிக்கப்பட்டிருக்க குடும்பத்தை ஏன் போய் பார்க்கல, எதற்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல, ஏன் கரூர் போகல அப்படிங்கிற கேள்வி அவருடைய தொண்டர் மத்தியிலேயே குழப்பத்தையும் மிகப்பெரிய விமர்சனத்தையும் உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பொதுச் செயலாளர் 10 நாட்கள் தலைமறைவாக இருந்தது புஷி ஆனந்த் மட்டும்தான். புஷி ஆனந்த் ஏன் தலைமறைவாக இருக்கணும், சிறையையும் கைதையும் பார்த்து புஷி ஆனந்த் பயப்படுறாரா அப்படிங்கிற கேள்வியை உருவாக்கி இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் இதுவரைக்கும் வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் இந்த கரூர் சம்பவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே கரூரில் மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருக்கிறது. இந்த 41 பேருடைய மரணத்திற்கு என்ன காரணம், எது காரணம் அப்படிங்கிறத நேற்றைக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க கரூரில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு பேசிய பிறகுதான் முழுமையாக தெரிய வந்தது. அதில் சொல்லப்படாத செய்திகள் குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கரூருடைய கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேருடைய மரணத்திற்கு எது காரணம், யாரு காரணம் அப்படிங்கிறத காவல்துறை ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கு. பல்வேறு ஊடகங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வந்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்களே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏன் அங்க போகல, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவர் சோகமா இருந்தாருங்க, அவர் துக்கத்தில் இருந்தாருங்க, அவர் வழியில இருந்தாருங்க, அவர் வேதனையில் இருந்தாருங்க, அவர் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவருங்க, அவர் ரொம்ப எமோஷனல் ஆனவருங்க. தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து 41 பேர் மரணம் அடைஞ்சு அவரால் தாங்கிக் கொள்ள முடியலங்க, அதனால வீட்டுக்குள்ளே இருக்காருங்க அப்படின்னா கூட லாஜிக் இருக்கு. ஆனா 10 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராம அவர் முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இங்க விஜய் அவர்கள் போறதுல ஏதாவது தடை சிக்கல் இருக்கா? காவல்துறை ஏதாவது மறுத்திருக்கா? நீதிமன்றம் ஏதாவது மறுத்திருக்கா? இல்ல அரசு தரப்பு ஏதாவது மறுத்திருக்காங்களான்னா இல்ல. விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. விஜய் போனா மீண்டும் ஒரு கலவரம் வந்துடும், இல்ல மீண்டும் ஒரு நெருக்கடி வந்துடும், மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துடும் சொல்றது அப்பட்டமான பொய். கள்ளக்குறிச்சிக்கு விஜய் அவர்கள் வந்தார். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 63 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களும் கள்ளக்குறிச்சி தான் இருக்கு. பல அரசு கட்சியோட தலைவர்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க. காவல்துறை கடுமையாக குவிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் ஈசிஆர் வழியாக கள்ளக்குறிச்சி வராரு. கள்ளக்குறிச்சி வர்ற வரைக்கும் விஜய் வர்றது காவல்துறைக்கு தெரியாது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி தான் விஜய் வரப்போறாருங்கிறது தெரியாது. காவல்துறை பரபரப்பு போறாங்க அரசு மருத்துவமனையில். அங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் வெளியே வந்தாரு, எந்த சிக்கலும் இல்லையே. கள்ளக்குறிச்சிக்கு போன விஜய் அங்க எந்த விதமான அசம்பாவிதம் நிகழாம அவரை பார்க்கறதுக்கெல்லாம் அப்படியே கள்ளக்குறிச்சி ஒட்டுமொத்த மாவட்டமும் கூடி நின்றலாம் கிடையாது. ஏன்னா முன்னாடியே சொன்னா தான் வருவான், இல்லைன்னா எப்படி வருவான்? ஒரு கார்ல விஜய் வராரு, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை வாசல்ல வண்டி நிப்பாட்டுறாரு, அங்க இருக்கவே கொஞ்சம் கூடுறான், அவ்வளவுதான். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அவருடைய உறவுகள் கூடி பார்க்குறாங்க, விஜய் ஒரு நடிகராக பார்க்குறாங்க. அவர் உள்ள போறாரு, எல்லாரையும் பார்த்து வெளியே வராரு, பத்திரிகையாளர் சந்திக்கலாம், அவர் பாட்டில் கிளம்பி போற, பிரச்சனை இல்லை. அஜித்குமார் திருப்போணத்தில் தம்பி அஜித்குமார் காவல்துறையால் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டார். அதற்கு எல்லா கட்சியிலும் போனாங்க, விஜய் அவர்களும் போனார். விஜய் கள்ளக்குறிச்சிக்கு எந்த காரில் போறாருன்னு யாருக்கும் தெரியாது. சேட்டர் ஃப்ளைட்டில் போகலை, ஏன்னா முன்னாடியே அறிவிக்கலை. முன்னாடி அறிவிச்சாதான் ஒட்டுமொத்தமான மதுரை இருக்கக்கூடியவன், புதுக்கோட்டை இருக்கக்கூடிய சிவகங்கை இருக்கவன் அங்கே போய் நிற்பான். இங்கே அறிவிப்பு இல்லை, அவர் பாட்டில் போனார். அங்கே 2-3 கார் மாறினா சொன்னாங்க. ஒரு இன்னோவாவில் போய், அப்புறம் வந்து ஒரு ஸ்விஃப்ட்டில் போய், அப்புறம் அங்கிருந்து ஒரு காரில் மாறினா சொன்னாங்க. ஒரு காரில் போய் நின்னாரு. திருப்போனோம் அஜித்குமார் வீட்டில் போய் ஆறுதல் சொல்லிட்டு பணம் ஏதோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு, கொடுத்துட்டு வந்தார். எந்த சிக்கலும் ஏற்படலையே. இப்படி அவருக்கு அரசு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் உள்ளே போய் நின்னார். அங்கேயாவது அவர் வந்து அவர் பிரசன்ஸ் வந்திருக்காருன்னு தெரியாது. அவர் போனதுக்கப்புறம் தான் போட்டோ எடுத்து புஷி ஆனந்த் போட்டு விட்டாப்புல. அதே போல வந்து நீட் தேர்வில் மரணமடைந்த அனிதாவுடைய வீட்டுக்கு இரவோடு இரவு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். போயிட்டு வந்த பிறகு அவர் அனிதா வீட்டுக்கு போனதே தெரிய வரும். அதே போல ஸ்டெர்லைட்ல பாதிக்கப்பட்ட ஸ்லோனின் வீட்டுக்கு போனார். அதெல்லாம் நம்ம வரவேற்றோம் அன்னைக்கு. அப்புறம் இல்லையா, கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சமூக பற்றோடு போய் மக்கள்கிட்ட போய் நிற்கிறார் யாருன்னு வரவேற்றோம். அப்படி ஸ்லோனின் வீட்டுக்கு, நீட்ல இறந்த அனிதா வீட்டுக்கு, ஜல்லிக்கட்டு களத்திற்கு போன விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு வந்து 41 பேர் மூச்சு திணறி இறந்துருக்கிறாங்க. எல்லாரும் அதை சாதாரணமாக கடந்து போறான்.
நீங்க வந்து ஒரு 41 பேர் மரணம்னு பார்க்க முடியாது. ஒரு மனிதனை எவ்வளவு முடியுமோ அடிச்சு கொள்றதுக்கு இல்லையா, அதுக்கு நிகழான மரணம் அந்த மூச்சு திணறி இறக்கிறது. அஜித்குமாரை காவல்துறை அடிச்சு உடம்பு முழுக்க காயத்தை ஏற்படுத்தி கொன்னது எவ்வளவு பெரிய ரணவேதனை அவருக்கு கொடுத்துருக்குமோ அதே போலதான் 1.5 வயசு குழந்தைய மிதிச்சு கொள்றது. எப்படி அந்த பையன் சொன்னா, இந்த பிஞ்சு காலில் எத்தனை மிதி விழுது சொன்னான். உண்மையிலே சொல்றேன், சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு கரூருக்கு போனேன். இரவு கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் திரும்பணும். அன்னைக்கு இரவு தூக்கம் கிடையாது. நேற்றுலாம் காணொலியே போட முடியல. அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. அந்த சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சியில் பார்த்ததுக்கே வந்து அவ்வளோ வலி இருந்துச்சு. நேரில் போய் பேசும்போது நம்ம நிறைய அழுத காட்சிகளை நேற்று சாட்டையில் வெளியிடலை. அது பல பேரை கஷ்டப்படுத்தோன்னு அவங்களே திருப்பி பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அழுததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒருத்தருடைய கண்ணீரை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அதை காட்சிப்படுத்தக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த கண்ணீரை நேருக்கு பார்க்கும்போது அவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி, ஒவ்வொரு கொடும் பின்னணி, ஒவ்வொரு பெரிய சோக பின்னணி. அப்போ அவ்வளவு வலி நிறைந்த அந்த இடத்துக்கு ஏன் போகலை? அது உங்களால் உருவாயிருக்கிறது. அந்த ஒவ்வொரு மரணமும் கொடும் மரணமாக நிகழ்ந்திருக்கிறது. அவங்க பக்கத்தில் நீங்கள் அன்னைக்கு இரவே போயிருக்கணும், போகலை. ஆனால் விஜய் சொல்கிறார், நான் போனால் அசம்பாவிதம் நிகழ்ந்துரும், திருப்பி தேவையில்லாத ஒரு நிகழ்ந்துருங்கிறதுனால நான் போகாமல் தவிர்த்தங்கிறார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு 41 பேர் இறந்தது கரூரில் வச்சு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் மீறி வந்திருக்காரு. நான் கேட்குறேன், திரும்பி போனால் மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழும், தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் வந்துரும்னு ஒரு வீடியோவில் சொன்னார் இல்லையா? அந்த 41 பேரில் நான் வந்து தப்பாக சொல்லலை. அந்த 41 பேரில் விஜய் அவர்களுடைய குடும்பத்தார், அவங்க விஜய் குடும்பத்தார் நல்லா இருக்கட்டும், நமக்கு மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் விஜய் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் அந்த கூட்டத்தில் சிக்கி மரணம் அடைந்திருந்தா விஜய் வெளியேறுவாரா? புஷி ஆனந்துக்கு நெருக்கமான உறவுகள் அங்கே மரணம் அடைஞ்சிருந்தா வெளியேற விடுவாரா புஷி ஆனந்த்? இல்லை ஆதவர்ஜுனாவுடைய உறவினர்கள் நெருக்கமானவர்கள் அங்கே இறந்திருந்தா, மிதிப்பட்டு செத்திருந்தா விஜய் உள்ள பக்கம் வெளியே வருவாரா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர் களத்துக்கு வரமாட்டார், வேற யாராவது அந்த கட்சியின் முக்கியமான பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளருடைய குடும்பத்தார்கள் யாரும் சாகணும்னு நினைக்கல. ஆனால் அங்கே அப்படி நிகழ்ந்திருந்தா வந்திருப்பாங்களா? செத்தவன்லாம் எளிய மனிதர்கள். யாரும் தாவேக்காவுடைய தொண்டர் கிடையாது, தாவேக்காவோட உறுப்பினர் கிடையாது, சொல்ல போனால் விஜயினுடைய ரசிகர்கள் கூட கிடையாதுங்க. குழந்தைங்க ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்க போயிருக்காங்க. நம்ம பார்த்த குடும்பத்தில் எல்லோரும் ஒருமித்த மாதிரி சொன்னது, யாருங்க விஜய் ரசிகரும் கிடையாது, விஜய் கட்சியிலையும் கிடையாது, தாவேக்கால பொறுப்புலையும் கிடையாதுங்க. எப்போ ஏன் போனீங்க அப்படின்னா, கரூரில் பெரிய பொழுதுபோக்கு இல்லை, திரையரங்கம் விட்டால் அமராவதி ஆற்று பாலம், பொருட்காட்சி போட்டால் பொருட்காட்சி. சென்னைக்கா கூட்டி போய் காட்ட போகிறீங்க? ஒரு நடிகர் இங்கே வராரு, வெளிச்சாமிபுரத்துக்கு வராரு, நம்ம தெருவுலேருந்து 100 மீட்டர் வராரு, அங்கே போய் பார்ப்போம். அப்போ வந்தவன் அத்தனை பேரும் விஜயை பார்க்கத்தான் வந்திருக்கிறான். விஜய் பேச்சை கேட்க வரல, அந்த கட்சிக்காரனும் கிடையாது. இதுதான் 95 விழுக்காடு. விஜய் கட்சி கூட்டத்துக்கு வந்த, விஜயை பார்க்க வந்த 95 விழுக்காடு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு நடிகன் நம்ம ஏரியாவுக்கு வரான், பார்ப்போம் எப்படி இருக்கிறான். அதான் நான் பலமுறை சொல்கிறேன், அவர் ஹைட்டா, கருப்பா, சிவப்பா, அவர் டோப்பா முடியா, நல்ல முடியா, பார்ப்போம் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். திரைப்படத்தில் நல்லா ஆடுறாரு, பாடுறாரு, நேரில் பார்ப்போம். இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இயல்பு தான். ஒரு நடிகை வந்திருக்காங்கன்னா எல்லாரும் சின்ன பிள்ளைகள் ஆசைப்படும், கொஞ்சம் மெச்சூரிட்டியானவன் பெஸ்ட் போகிறான்னு விட்டு போயிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க ஆசைப்படுது. எல்லா குடும்பத்திலையும் குழந்தைங்க ஆசைப்பட்டு தான் கூட்டு போயிருக்கு. இந்த வந்த கூட்டத்தில் பெரும்பான்மை வறுமை கோட்டினுடைய என்ன சொல்கிறது, வறுமை கோட்டு கீழேன்னு கூட சொல்ல முடியாது, அதை விட அன்றாடம் காட்சிகள், உழைக்கிற மக்கள், தினக்கூலிகள் தான் போய் பார்த்துருக்காங்க. அன்றைக்கி சனிக்கிழமை வேலுச்சாமிபுரத்தில் மாலை 5 மணி 6 மணிக்கு வேலையை விட்டு அந்த வேலுச்சாமிபுரம் முக்கு இருக்கு பாருங்க, இந்த ஈரோடு முக்குன்னு சொல்லுவாங்க, அந்த முக்கில் ஒரு 5000 பேர் இறங்குவானா. எல்லாரும் ஒருமித்த குரலோடு சொன்னாங்க. ஒரு கூட்டம் வந்து பெருசாக வந்து புல் பண்ணிச்சு. 6 மணி வரைக்கும் கூட்டம் இல்லை, 6 மணிக்கு ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் உள்ளே வந்துச்சு. அதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குனாங்க. இந்த கூட்டம் வந்து எந்த கூட்டம், இதுதான் சதியாக இருக்குமோ அப்படின்னு. விசாரிச்சதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேலுச்சாமிபுரத்தில் மாலை 6 மணிக்கு இந்த டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாரும் பேருந்தில் வந்து இறங்குவாங்க. அங்கே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5000 பேர் அந்த இடத்துல வந்து இறங்குவாங்கன்னு அதை கணக்கு பண்ணி தான் அந்த கூட்டத்தை போட்டிருக்கானுங்க. மாலை 6 மணிக்கு இந்த இடத்துல ஒரு 5000 பேர் வந்து இறங்குவான். விஜய் இங்கே வரப்போறாருன்னா அந்த கூட்டம் அப்படியே உள்ளே வரும்னு பிளான் பண்ணி பக்காவை போட்டிருக்காங்க. அந்த மனைவியும் 2 குழந்தைகளும் இறந்த அந்த கணவர் பதிவு பண்ணார் சாட்டையில். அந்த கூட்டத்தை பிளான் பண்ணி தான் போட்டிருக்கானுங்க. விஜய்க்கு தெரியாது, புஷியானது தெரியாது, மதியலன்னு கூட தெரியாதா இங்கே ஒரு பெரிய கூட்டம் வரும்னு அவருக்கு அப்படின்னு அந்த தம்பி கேட்டிருந்தார். அப்போது அந்த கூட்டம் வரும்னா 6 மணிக்கு அந்த கூட்டம் வரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு.
அப்போ விஜய் 6 மணிக்கு மேலே தான் வரப்போறாருன்னு தாவேக்காவோட பொறுப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏன் 12 மணிக்கு வராருன்னு நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணீங்க? இங்கே தவறு எந்த இடத்துல நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. யாரால் நிகழ்ந்து விட, அது எப்படி நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது அப்படின்னா 12 மணிக்கு வர்றாங்கன்னு போட்ட உடனே 11 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். இதைத்தான் நான் முதல் காரணம் சொல்கிறேன். 11 மணிக்கு போனவன், காலை சாப்பாடு முடிச்சுட்டு போனவங்க, சில பேர் காலையிலே போனவங்க, 8 மணிக்கு போனவங்க இருக்காங்க. அப்போ 11 மணிக்கு இந்த 3 பேரை மறைந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபோட்டோ காட்டுறாரு. 11:48க்கு அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் கூட டைம் பதிவாயிருக்கு, நேரம் பதிவாயிருக்கு. 11:48க்கு அங்கே இருந்து ஸ்பாட்லேருந்து அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நிற்கிறாங்க. அந்த 11:48க்கே கூட்டம் கூடிச்சுன்னா 12 மணிக்கு வரப்போறாரு விஜய். 12 மணிக்கு வரப்போறாருங்கிறத தாவேக்காவோட தலைமை கழக செய்தி குறிப்புகள்னு சொல்லி ஒரு செய்தி அதுலேயும் வந்திருந்தது. அதுக்கு முதல் நாள் கரூருக்கு, நாமக்கலுக்கு 8:45க்கும் கரூருக்கு 12 மணிக்கு வருவாருன்னு சொல்லி புஷி ஆனந்த் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறாரு. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. ஏன் புஷி தலைமறைவா இருக்காருன்னு இப்ப தெரியுதா? 12 மணிக்கு அந்த இடத்துல மக்கள் விஜய் வருவாரு என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவிச்சது இந்த அக்யூஸ்ட் புஷி ஆனந்த். 12 மணிக்கு இவர் வருவார்னு சொன்னதுனால தான் அத்தனை பேரும் 11 மணிக்கு 11:30க்கு போய் நிற்கிறான். கொளுத்தும் வெயில் நிற்பான். அவனுக்கு தண்ணி வேணும், அவனுக்கு டாய்லெட் இருக்கணும், அவனுக்கு அடிப்படை வசதி, எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களுடைய பெருமையை காட்டணும், தங்களுடைய கூட்டத்தை காட்டணும், தங்களுடைய க்ரௌடை காட்டணும். அந்த க்ரௌட் புல்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காகவே 12 மணிலேருந்து ஆட்களை சேர்த்துருக்காங்க. எவனோ வந்து நிற்க போகிறான்? புஷி ஆனந்த் பொண்டாட்டி பிள்ளையா வந்து நிற்க போகுது? ஆதவர்ஜுன் பொண்டாட்டி பிள்ளையா வந்து நிற்க போகுது? இல்லை விஜயனுடைய குடும்பத்தார் வந்து நிற்க போகிறாங்களா? இல்லை ராஜ்மோகனுடைய குடும்பத்தார் நிற்க போகிறாங்களா? இல்லை அருண்ராஜ் வெங்கட்ராமனுடைய குடும்பத்தார் நிற்க போகிறாங்க? எவன் குடும்பமும் நிற்க போகுது? நம்ம அதை பற்றி ஏன் கவலைப்படணும்? எவனோ வெயில வந்து நிற்கிறான், யாரோ வெயில வந்து நிற்கிறான், எந்த குழந்தைகளோ எந்த பிஞ்சு குழந்தையோ வெயில வந்து நிற்க போது நமக்கு என்ன அப்படிங்கிற திமிர்த்தனத்தில் இவனுக்கு 12 மணி தான் அறிவிச்சானுங்க. இதைத்தானடா கேட்கணும். இதை கேட்டால் திமுக சொல்லி பேசுகிறாங்க. அதாவது அங்கே போனதுக்கப்புறம் இந்த வெறி இருக்கு பாருங்க, அந்த வெறியில் திமுக சொல்லி பேசுகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 63 பேர் இறந்தாங்க. நான் களத்தில் போய் விசாரித்தேன் என்ன நடந்துச்சு. சாட்டையில் போனோம். அன்னைக்கு வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். மொத்த போலீஸும் நிற்கிது. மொத்த போலீஸ் முன்னாடி தான் நான் பேசுனேன். ஏன் நான் வீடியோ எடுக்கும்போது 100 போலீஸ், எஸ்பி நிற்கிறாரு, டிஎஸ்பி நிற்கிறாரு, இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு, எஸ்ஐ நிற்கிறாரு, அத்தனை பேர் நிற்கிறாங்க. 100 காவலர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் சொன்னேன் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணம் இந்த ஸ்டாலின் அப்படின்னு நான் பேசினேன். அங்கே மட்டும் போகல, அன்னைக்கு அங்கேயே சிக்கலாகி ஒருத்தர் என்ற வம்பலுக்கு வந்து திருப்பி நம்ம அதுக்கு பதிலடி சாட்டையடி கொடுத்து வெளியேறணும். ஐயா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, உலகத்தில் எவ்வளோ அயோக்கியத்தனங்கள் அநீதிகள் நடந்தாலும் அதோடைய வேர் தேடி போனோம்னா அது வந்து அமெரிக்காவில் போய் நிற்கும். தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்தில் போய் நிற்கும்னு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது. 51 உயிர்கள் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இதோடைய வேர் தேடி நேரம் வரும்போது இங்கே வந்து நிற்கிது. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆள் தான். இவருடைய நிர்வாக சீர்கேடு தான் இந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் வந்து அந்த ஊர் பேரும் பொருந்தது. கருணாபுரம், கருணாநிதி மகன். வேங்கவயலில் காவல்துறை குவிக்கப்பட்டிருந்துச்சு. வேங்கவயலுக்கு உள்ளே போனோம். உள்ளே போய் அங்கே நடந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்தோம். எல்லாரும் அன்றைக்கி குய்யோ முய்யன்னு குதிச்சாங்க. நான் தான் முதல்ல பதிவு பண்ண, வேங்கவயலில் சாதி பிரச்சனை இல்லை, வேங்கவயலில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட சாதி சண்டை இதுவரை நடந்ததில்லை, இது பிரச்சனைக்கும் இந்த 2 சமூக மக்களுக்கும் காரணம் இல்லை என்று பதிவு பண்ண. அன்னைக்கு நீ வந்து சனாதனவாதி, சாதி வெறியர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சிது, தமிழ்நாடு அரசே காவல்துறை சிபிசிடி சொல்லும்போது அங்கே நடந்த சம்பவம் வேறுன்னு சொல்லுது. அது விவரம் அறிந்த அத்தனை பேருக்கும் வேங்கவயல் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். எங்களுக்குன்னு தனியாக கட்டினா இப்போ கேமரா வைக்கணும். சும்மா போர் தண்ணி தானா இது? ஏதோ சண்டை அப்படின்னா ஏதோ கேஸ்ட் ப்ராப்ளம் இல்லை எது பிரச்சனை அது மாதிரி முன்னாடி அடிதடி இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பண்ணியிருக்க ஆளுக்கு கண்டுபிடிச்சது யாருன்னே தெரியல. நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் தடுத்தது இல்லை? யாரும் தடுக்கல, அவங்களை ஆட்சி பண்ணி தடுத்தாங்க. இன்னும் யாரும் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல ஒரு பொண்ணு சொல்லிச்சு 3 தலைமுறை நாங்க சாமி கும்பிடுறோம். அந்த பொண்ணு சும்மா பக்கத்துல சொல்லிக்கிறாங்க, சீன் போட்ட மாதிரி பண்ணி விட்டுருச்சு. இன்னைக்கு என்னமே இல்லை எங்கள்கிட்ட. ஆனா வெளியில பேசுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க நிறைய. அந்த ஊர் அழிய போகுது, அந்த ஊர்ல ஆயிரம் மக்கள் அழிய போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஊருக்கு வம்ப இழுத்து விட்டாரு காமிச்சாலும் அவங்க. அதே போல் பரந்தூருக்கு போனோம். கிட்டத்தட்ட நான் போகும்போது கிட்டத்தட்ட 670 நாளாவது விளையாடிட்டு இருக்க மக்கள்கிட்ட போய் நின்று ஒரு நாள் முழுக்க இருந்து ஆவணப்படுத்தி அந்த மக்களுடைய வழியை பதிவு பண்ணோம். பரந்தூரில் போய் களத்தில் போயிடணும். ஒரு நாளே கண்ணீர் எங்களுக்கு 2 வருஷமா கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க, சரிங்க, நல்லதுங்க. நிச்சயமாக இது அரசின் பார்வைக்கு எடுத்துருவோம். நீங்க உறுதியா இருங்க. சீமானும் அவருடைய தம்பிகள் இருக்கிற வரை பரந்தூர் விமான நிலையம் வராது. இது சத்தியம். வராது, வர விட மாட்டோம். முன்னெடுத்து இந்த விவசாய நிலம் எங்களுக்கு முக்கியம். இது பரந்தூர்னா ஏகனாபுரம் மட்டும் பாதிக்கப்பட போறது இல்லை. திருப்போணத்துக்கு போய் நின்னோம். திருப்போணத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாகவே தமிழ்நாட்டு இளைஞருடைய கோபத்தை நான் மேடையில் பேசினேன். அப்போதும் என் மீது வழக்கு போடுவதற்கு கடுமையாக வேலை பார்த்தாங்க. எப்படியா வழக்கு போட்டால் ஒரு சென்சிட்டிவ் ஆயிரும், இது நாம் தமிழுக்கு கிரெடிட் போயிடும் வழக்கு போட்டா அப்படின்னால வழக்கு போடாமல் தடுத்தாங்க. தம்பி அஜித்குமார் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார் என்பதை அவருடைய பிரேத பரிசோதனையுடைய முடிவுகள் வெளிவந்தது. அதை பார்த்த நீதிபதி ஒரு நாடு ஒரு மாநிலம் தன் குடிமகனை கொன்றுவிட்டது என்று சொன்னார். இந்த வார்த்தை எந்த நீதிபதியும் சர்வசாதாரணமா பதிவு செய்ய மாட்டாங்க. ஆனால் நீதிபதி SM சுப்பிரமணியன் அவர்கள் அதை பதிவு செய்தார் ஓப்பன் கோர்ட்ல. அப்படி ஒவ்வொரு சிக்கலையும் ஏதாவது முக்கியமான பிரச்சனைனா அந்த களத்தில் போய் உண்மையை வெளிக்கொண்டு வரணுங்கிறது மட்டும் தான் நம்முடைய நோக்கமே ஒழிய, ஒருவேளை இங்க அதாவது இது பொருட்காட்சி நடத்துறாங்க, அந்த பொருட்காட்சியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ச்சின்னா அது அரசின் தவறு. ஏர் ஷோ நடத்துனாங்க, 13 இறந்து போனாங்க, அது அரசின் தவறு. ஒரு புத்தக கண்காட்சி நடத்துறாங்க, பெரிய கூட்டம் வருது, அது கூட்டம் நெருக்கடியாயிருது. புத்தக கண்காட்சி எவனும் வரப்போறது இல்லை, கூட்டம் நெருக்கடியாயிருது, அங்கே தப்பு நடக்குன்னா அது அரசின் தவறு. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அது ஒரு தனி கட்சி, அந்த கட்சி நடத்துகிற கூட்டத்தில் ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறுகளுக்கு அந்த கட்சியே காரணமாக இருந்திருக்கு. காலையில் 8:45 நாமக்கல், 12:45 கரூர்னு சொல்லிட்டு நீ 7:15 வர்ற, ஆனால் திட்டமிட்டு காலையிலே LED லைட்டை போட்டுற. 12 மணிக்குன்னு சொல்லி எதுக்கு LED லைட்டு போடணும்? 12 மணிக்கு வருவன்னு மக்களை நிப்பாட்டிட்டு LED லைட்டு போடும்போதே தெரியுது இரவு தான் போகும்னு தெரிஞ்சிருக்கு. 6 மணிக்கு வேலுச்சாமி படத்தோட கூட்டம் வருங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. 10 மணிக்கு தான் அவர் சேட்டல் ஃபிளைட்டை புக் பண்ணுறாரு. அப்போ 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் போது அப்போ இரவு தான் அந்த கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் கூட மக்களை காலிலேருந்து நிப்பாட்டி தண்ணி இல்லாமல் வச்சது தான் இதுக்கான முதன்மையான காரணம். இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, உள்ளே போகாங்க, கேஷுவாலிட்டி நோக்கி போகணும்னு SP அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எச்சரித்தும் அதையும் மீறி போகணும்னு சொல்லியிருக்காங்க. 50 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுன்னு சொல்லும்போது இல்லை லைவ் கவரேஜ் கிடைக்காது, அங்கே தான் ஸ்பீக்கர் இருக்குது, அங்கே தான் முடிஞ்சு சொல்லி இந்த இவ்வளோ பெரிய எரும மாட்டு வண்டியை அந்த வண்டியை பார்க்கும்போது அந்த மரகத நாணயத்தில் ஒரு லாரி வரும் பாருங்க, அந்த லாரி மாதிரி தான் இருக்குது. அந்த ராட்சசன் காரில் மரகத நாணயத்தில் ஒரு லாரி மாதிரியே இருக்குது, வண்டி ஆள் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காது. பார்க்கும்போதே ஒரு பீதி கிளம்பும், அந்த வண்டி மாதிரி தான் இருக்குது. அது எரும மாட்டு வண்டியை உள்ளே கொண்டு வரும்போது தான் இவ்வளவு இது ஏற்படுது. இன்னொன்று, விஜய் வந்த பிறகு விஜய் மேலே செருப்பு வீசின பிறகு தான் பிரச்சனைனாங்க. நேற்று இறந்த குடும்பத்தாட்ட பேசும்போது சொல்கிறாங்க, விஜய் வண்டி வர்றதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6:50 மயங்கி விழுந்துட்டாங்க. அவருடைய மூத்த மகளை 7 மணிக்கெல்லாம் தூக்கிட்டு போய் பக்கத்தில் கூடிய அக்ஷயா மருத்துவமனை, பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது, இந்த மருத்துவமனை கொண்டு போகாமல் அரசு மருத்துவமனை கொண்டு போயிட்டாங்க, சதி நடந்துச்சுன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த அக்ஷயா மருத்துவமனைக்கு, அதாவது விஜய் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மருத்துவமனை இருக்குது, அதே வேலுச்சாமிபுரத்தில் அந்த ஈரோடு சாலையில் அந்த அக்ஷயா மருத்துவமனை கொண்டு போன பிறகு தனியார் மருத்துவமனையில் அவங்க இல்லை சிகிச்சை அளிக்க முடியாது, நீங்கள் வேறு அரசு மருத்துவமனை கொண்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க பயந்துட்டாங்கன்னா குழந்தை இல்லை, உயிரோடு இல்லைங்கும் போது தனியார் மருத்துவமனையில் ஒரு 10 ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, பயந்து போய். அப்போ அவங்க அதுக்கப்புறம் தான் அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, அரசு மருத்துவமனை கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதெல்லாம் விஜய் பேசுறதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் அழுத்தப்பட்டு அங்கே சிக்கல் நிகழ்ந்துச்சு. கத்தியை வச்சு குத்துனானுங்க, குண்டு போட்டானுங்க, என்னென்ன கான்ஸ்பிரசி தியரி. அப்போ அதை தங்கிறோம், கத்தியை வச்சு குத்தியதாக ஒரு ஷாட்டு கொடுத்தா போதும், இது அப்படி தலைகீழ மாறும். ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தால் போதும், இல்லை பாதிக்கு எனக்கு கத்தி குத்து விழுந்திருக்குங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் காட்டியிருந்தா தலைகீழ மாறி இருக்கும். அப்படி எதுவுமே நடைபெறலை. ஆனால் இவ்வளவு நடந்தும் கூட 10 நாட்களாக ஒரு கட்சியினுடைய தலைவர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் எப்படி இருப்பீன்னு பார்க்க வந்திருப்பாங்க, உங்கள் கூட்டத்துக்கு வந்து செத்து போயிருக்காங்க. 10 நாட்களாக அவர் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற பேரில் பனையூருக்கும் பட்டினமாக்கத்துக்கும் போயிட்டு இருக்காரே ஒழிய இது வரைக்கும் கரூர் வரல. எல்லா கட்சியும் போய் இறங்கிருச்சு. மக்கள் நீதி மையத்துறை தலைவர் கமலஹாசன் கூட இன்னைக்கு போயிட்டாரு. ஆனால் இவர் இது வரைக்கும் போகலை. எல்லா இடத்துக்கும் போக முடிஞ்ச உங்களுக்கு இங்கே போக முடியாதுடைய காரணம் என்ன? ஏன் காரணம்னா பயம்தாங்குழி பையன், 1ஆம் நம்பர் பயம்தாங்குழி பையன்.
ஒரு டைம் டில் எடுக்கிற வார்த்தை எடுக்க சொன்னதுக்கு இப்படி கையை கட்டின பயந்தாங்குழி போய் தானே. கரூருக்கு போனால் மீண்டும் அந்த குடும்பத்தில் இல்லை அந்த உறவுகளில் யாராவது ஒருத்தர் இவ்வளோ நாள் எங்கேயா போனால் உன் கூட்டத்துக்கு வந்து தண்ணி கொடுக்காம காலைல 12 மணி வரன்னு சொல்லி நாங்கள் நின்று செத்து போயிட்டோமையான்னு யாராவது கேட்டுட்டா என்ன பண்ணுறது? தன்னுடைய இமேஜ், அந்த இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாது தளபதி. அதனால் கொஞ்சம் ஆற போடுவோம், எல்லாம் முடியட்டும், வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதில் தமிழ்நாடு டைவர்ட் ஆகும். இது பிக் பாஸ் கரும சண்டாலம் வந்திருக்கு இல்லையா, இந்த கருமத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போயிடும், எல்லாம் அப்படி டைலூட் ஆகும். அப்போ நம்ம 20 லட்ச ரூபாய் தூக்கிட்டு அங்கே போய் கொடுத்து நம்ம பள்ளி இழிச்சு ஃபோட்டோ போட்டு ஒரு கண்ணீரை சிந்திட்டு வந்தோம்னா மக்கள் நம்பிடுவான் அப்படின்னு இந்த ஜானோரக்கி சமைங்கிறத எடுபட்ட பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த அமைதியாக உட்காந்துருக்காரு. பயம். அன்னைக்கும் கரூருக்கு போகாததுக்கான காரணம் பயம். ஏதாவது அசம்பாவிதம் மக்களுக்கு இவருக்கு நடந்துடக்கூடாது, இவர் யாரும் அசிங்கப்படுத்திடக்கூடாது, இவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாது, இல்லை ஏதாவது அரசு வந்து கைது பண்ணிடக்கூடாது. இவரை கைது பண்ண தமிழ்நாடு கொந்தளிக்க. ஆமாம், இவர் பெரிய வந்து பிடல் காஸ்டர் சேகுவரா, யாசர் அராபத்து, இல்லை பகத்சிங், இவர் சுபாஷ் சந்திரபோஸ் வழியில் வந்தவர். இவர் அப்படியே இவரை கைது பண்ண தமிழ்நாடு கொந்தளிச்சிருமா? என்ன கொந்தளிச்சிரும்? யார் முதல்ல? இவர் ஒரு நடிகன், ஒரு சினிமாவில் அது ஒரு குப்பை படங்களாக நடித்த ஒரு நடிகன், 30 படங்கள் தோல்வி படங்களாக கொடுத்த ஒரு நடிகன், தன்னுடைய தமிழ் சமூக மக்களுக்கு எந்த விதமான அரசியல் புரிதலையும் திரைப்படத்தின் வாயிலாக தன் பாட்டின் மூலமாக ஏற்படுத்தாத ஒரு பொறுக்கித்தனமான புறம்போக்குத்தனமான கூட்டத்தை மட்டுமே தன்னுடைய ரசிகர்களாக உருவாக்கி இருக்கிற ஒரு கேடுகட்ட நடிகன். இவரை கைது பண்ணா தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கிறான் ஒருத்தன். இவரை கைது பண்ணா முடியுமா? அண்ணாமலைலாம் முரட்டு முட்டா புட்டுறாப்புல. இப்போ அங்கே தான் டவுட்டே வருது. ஜோசப் விஜய்னு சொன்ன ஹெச் ராஜா ஆதரிக்கிறதும், பிஜேபியோட மொத்த வார் ரூமும் இறங்கி நின்று வேலை பார்க்குறதும், அமித்ஷா மோடி வரைக்கும் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் இப்போ டவுட்டே வருது. ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு போட்டதுக்கு மொத்த கட்சியும் கொண்டு போய் பாஜக சாமி ஏதாவது பார்த்து பண்ணுங்க எசமா அப்படின்னு நிற்கிற இவர் தான் மேடைகளில் மிஸ்டர் மோடி, மோடி சார் அப்படிங்கிறது மேடையில். அங்கே இதை வந்து அப்போ நான் என் கட்சிங்க, நான் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கோங்க, என் மக்களுங்க, என் ரசிகங்க, என் தொண்டங்க, என்னை என்னங்க பண்ணிடுவான் அப்படின்னு போய் நிற்கணும்ல. பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தலைவர்களாக வந்திருக்காங்க. காமராஜர் சந்திக்காத பிரச்சனையா 9 வருஷம் ஜெயிலு, 9 வருஷம் ஜெயிலில் இருந்து தான் காமராஜர் முதலமைச்சரானார். முதலமைச்சர் சும்மா ஆகலை. இன்னைக்கு தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர் அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி தென் மாவட்டமே கொண்டாடுவான். இறந்த 50 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் முளைப்பாரி எடுக்கிறான், ஒவ்வொரு வருஷமும் போய் அங்கே போய் மொட்டை போடுறான், தன் முருகனுடைய மறு அவதாரமாக பார்க்கணும், சும்மா பார்க்கல. 9 வருஷம் ஜெயிலு. மத்திய பிரதேசம் தாமோ ஜெயிலில், கொடும் ஜெயிலில், கழிவறை இல்லாத ஜெயிலில் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம். முத்துராமலிங்கத்துடைய கட்டவர் வருவியா? நீ எல்லாம் விஜய் கட்டவர்கள் வருவியா? 9 வருஷம் ஜெயிலில் இருந்தாரியா, மக்கள் கொண்டாடலாம். வழக்கை பார்த்து பயப்படுற. அதை விட அண்ணாதுரை, கருணாநிதி இவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அவர்கள் வந்து அன்னைக்கு சிறைப்பட்டாங்க, வழக்கு வாங்கினாங்க, ஊழல் வழக்கம் வாங்கியிருக்காங்க, அது ஒரு விஷயம். வழக்கு வாங்கியிருக்காங்க, வழக்கை வாங்கி ஜெயிலுக்கு போய் தான் தலைவர்களாக மாறினாங்க. மொழிப்போரில் சிறைப்பட்டாங்க, சிறைப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தலைவர்களாக மாறினாங்க. எதுவுமே பண்ண மாட்டேன், இது வந்து இது ஒன்றும் மொழிப்போரும் இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை போராட்டம் இல்லை, உங்கள் கட்சியில் உங்களால் உங்கள் கூட்டத்துக்கு வந்தவர்கள் மரணிச்சிருக்காங்க, இதில் வழக்கு போட்டால் கூட எதிர்கொண்டு நிற்பேன்டா நான், இது வந்து எனக்கு என்னை வந்து அடக்குமுறை ஏவுறாங்க அப்படி நின்றுதா கூட பரவாயில்லையா? விஜய் அரசை எடுத்து நிற்கிறாரியா, தைரியமாக நிற்கிறாரியான்னு சொல்லலாம். போட்டு ஆதவர்ஜனா டெல்லிக்கு அனுப்பி விடுறது. அவர்கிட்ட கூடைப்பந்து விளையாட போயிருக்கிறான். ஏன்னா 41 பேர் இங்கே இறந்து கிடக்கிறான். அந்த ஈரம் காயலை, ஒவ்வொருவரும் கண்ணீர் வத்தி போய் கண்ணு வத்தி போச்சு. அந்த 9 வயது மகன், கணவர் இல்லை, கணவர் இறந்து விட்டார், 2 வயதிலே இறந்து போயிட்டார். அந்த சின்ன பையனுக்கு 2 வயதிலே இறந்து போயிட்டார். மறு திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த பையனுக்காகவே வாழ்ந்த அந்த தாய், அந்த பையன், அந்த 9 வயசு பையன் விஜயை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். இவங்க குடும்பம் தாவேக்காவும் கிடையாது, தொண்டரும் கிடையாது, ரசிகரும் கிடையாது. அந்த பையன் விஜயை பார்க்கணும்னு சொன்னாலும் அந்த ஏமூர் கிராமத்தை சார்ந்த அந்த பெண் அந்த பையனை கூட்டு போயிருக்காங்க. அந்த பையனை கூட்டத்தில் விட்டாங்க. அந்த பையன் இறந்து போயிட்டான். எந்த பையனுக்காக அந்த தாய் வாழ்ந்தாலோ அவன் இல்லை, பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். நான் போய் அதனால் பேட்டி எடுக்கல அவங்ககிட்ட. அவங்க ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. நீங்கள் பேச வேணாம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், பேச வேணாம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவு வலி இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெரிய வலி. அந்த 1.5 வயது குழந்தையை இறந்த அந்த மாற்றுத்திறனாளி தாய், அவங்கள மாற்றுறதுக்காக கணவன் இன்னைக்கு 10 நாளாக கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏதாவது டாப்பிக்கை மாற்றி பேசி அவங்கள அந்த இருந்து வெளியே கொண்டு வரும். எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? அந்த வழியை எப்படி இருக்க முடியும்? அந்த அத்தைக்கு பெரிய குற்றம் வந்துச்சு, நான் கூட்டு போய் கொண்டு விட்டுறேன், என் பிள்ளை செத்து போச்சே.
என் பிள்ளைகளை விட என் தம்பி பிள்ளை எப்படியாவது காப்பாற்றலாம் நினச்சேன், காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த அம்மா ஒரு குற்ற உணர்ச்சியில் உட்காந்துருக்கு. இப்படி ஒவ்வொருவரும் ஒருத்தர்லாம் வந்து 3 பிள்ளைங்க, அவருக்கு கிட்டத்தட்ட 45 வயசு ஆச்சு, அந்த மனைவி இறந்து போயிட்டா. நீ யார்கிட்ட போய் நான் வந்து ஒரு தோசை சுட்டு கேட்பேன், யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு, ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு பெரிய வலி, வேதனை, கண்ணீர் இருக்கு. நான் போய் நிற்பேன், என் மக்களோட நிற்பேன், போய் நின்றுக்கணும்ல. 10 நாளாக போய் பார்க்காம மொத்த கட்சி சைலண்ட் மோடுக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்படி எந்த கட்சியாவது பண்ணியிருக்குமா? ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் பயந்து போய் புஷியானது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டு யார்டும்பாங்க. ஸ்காட்லாண்டு யார்டுக்கே ஒருத்தர் தண்ணி காட்டுறாருங்க. இவெல்லாம் எவ்வளோ பெரிய வந்து ஐட்டங்காரன்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ பெரிய ஐட்டங்காரம் பாருங்க. அதாவது ஒருத்தர் நடனா வீரப்பன் காட்டுக்குள்ள ஒரு மறைஞ்சிருக்காருன்றான், இன்னொரு பக்கம் ஏற்காட்டில் மறைஞ்சிருக்காருன்றாங்க, இன்னொரு பக்கம் கடலுக்குள்ளே போயிட்டாருங்க, நடுக்கடலுக்குள்ளே. அப்படியே போயிருங்கடா, அப்படியே சுனாமி இனாமி வந்து அப்படியே போயிருங்க, நடுக்கடலுக்குள்ள மறைஞ்சிருக்காருன்றாங்க. இன்னொரு பக்கத்தை அவர் வந்து அப்போவே கேரளா வழியாக போய் தப்பிச்சு போயிட்டாருங்கன்றாங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஒன்று ஏதாவது ஜெனோசைடு எதுவும் பண்ணிட்டீங்களா, இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஸ்கேமில் எதுவும் மாட்டிக்கிட்டீங்களா? இந்த ஆருத்ரா மாதிரி ஸ்கேமில் எதுவும் மாட்டிக்கிட்டீங்க? இது தப்பே செய்யலைல்ல, உங்கள் பக்கம் பிரச்சனையே இல்லைல்ல. கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கொலை கருத்து நினைச்சு கொண்டுறல. ஏன் இப்படி தலைமறைவாகணும்? ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலர், எந்த கட்சியாக இருக்கட்டுங்க, ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலர் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தமிழக காவல்துறை வழக்கு போட்டால் அந்த வழக்கை எதிர்கொள்ளணும்டா நெஞ்சரத்தோடு. எங்கள் மேலே வழக்கு போடலையா? எங்களை சிறைப்படுத்தலையா? நான் சீமான் மீது வழக்கு போட்டு எத்தனை வழக்கு போட்டிருப்பாங்க. இதே ஈரோட்டில் நான் சீமான் பேசிட்டு இருக்கும் போதே SC/ST ஆக்ட் தலைமறைவானாரா? இப்போ கூட ஒரு நடிகை வச்சு வழக்கு போட்டாங்க, தலைமறைவானாரா? தொடர்ச்சியாக பெரியார் குறித்து பேசியிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க 79 வழக்கு போட்டாங்க. முடிஞ்சா கைது பண்ணி வர்றா அப்படின்ட்டு போனார். 227 வழக்கு இது வரைக்கும் இருக்கு. பல வழக்குகளை பிணையே எடுக்கலை, முன்ஜாமீன் கேட்காதான் பாரு, முடிஞ்சா கைது பண்ணட்டும். அரசியல் கட்சி தலைவன் என்றால் சிறையை நிரப்பணும், சிறைக்கு பயப்படக்கூடாது, சிறைக்கு அஞ்சாம போகணும். உங்களை ஒன்றும் பாலியல் வழக்குலையோ ஒரு கொடும் வழக்குலையோ காவல்துறை வந்து கைது பண்ணி உள்ள போடலையே. நீங்கள் வந்து அந்த இடத்துல சம்பவத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதாவது காவல்துறை அனுமதி மீறி நடத்துதல், கூட்டத்தை அதிகமாக கூட்டுதல், அது மாதிரி பல்வேறு காரணங்களை முன்னிச்சு ஒரு 5 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த வழக்கை அழகாக எதிர்கொள்ளலாம். அதுக்கு துணிச்சல் இல்லாமல் நிர்மல்குமார் ஒரு வழக்கறிஞர், அவர் RSS, பாஜக, அதிமுக பல்வேறு கட்சியில் பயணித்தவர். அவர் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் அப்ஸ்காண்டு. பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, அந்த வெங்கட்ராமன், அருண்ராஜ் எல்லாரும் அப்ஸ்காண்டு, எல்லாரும் ஃபோன் ஆஃப், எல்லாரும் தலைமறைவு. ஆனால் விஜய் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. யார் கூட? இந்த கட்சியினுடைய 50 தலைவர்கள். ஆதவ் அர்ஜுனா இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி இல்லை, புஷி ஆனந்த் இல்லை, நிர்மல்குமார் இல்லை, வெங்கட்ராமன் இல்லை, அருண்ராஜும் ஆக்டிவாக இல்லை, ராஜ்மோகன் லைலாமணி கூட உட்காந்து விஜய் ஆலோசனை நடத்த வாய்ப்பு இல்லை. அப்போ யார் கூட ஆலோசனை நடத்துகிறாப்புல? 11 மணி நேரம் ஆலோசனை நடக்கிறாங்க. 10 நாளாக ஆலோசனை நடத்துவாங்கப்பா. 10 நாளாக ஆலோசனை யார் கூட நடத்துறாரு? எங்கே வச்சு நடத்துறாரு? கட்சி அவர் அங்கே உட்காந்து துள்ள துடிக்க மக்கள் சேர்த்துருக்கா, விளையாட்டு போட்டி ஆடுறதுக்கு அவர் போயிட்டாரு. அப்போ ஒரு கட்சி ஒரு சின்ன சிக்கலை பார்த்து நிலதடிமா நிற்கிது. ஆனால் இங்கே சமூக வலைகளை உட்காந்துட்டு பில்டப், இவங்களுக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க. தளபதி வருவார், மீண்டு வந்து என்ன பண்ண போறாரு? ஒருத்தர் கண்ணீரும் கம்பளையுமா அழுது கொண்டிருக்கும் போது தான், பிரச்சனை இருக்கும் போது தான் வரணும். நீ எல்லாம் மடிஞ்சு எல்லாரும் அடுத்தடுத்த வேலையை பார்க்க போய் இப்போ 16 காரியமே முடிய போகுது. ஒரு ஏதாவது ஜோசியக்காரன் சொல்லிட்டானா 16 காரியம் முடியாமல் போனால் உங்கள் கட்சிக்கு காரியம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால போகாமல் இருக்கீங்களா? தாவேக்காவுடைய இந்த தடுமாட்டத்துக்கு என்ன தெரியுமா காரணம்? நோ ஐடியாலஜி, நோ ஐடியா. இதுதான் காரணம். வீக வகுப்பாளரை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை நடத்தினா அந்த கட்சி ஒரு பிரச்சனையை கையாள தெரியாமல் தடுமாறும். கூட்டத்தை இப்படி நடத்தினது தப்பு, கூட்டம் முடிஞ்ச பிறகு ஓடி வந்தது தப்பு, ஓடி வந்த பிறகு உடனே அறிக்கை விடாமல் ஒட்டுமொத்தமான கட்சியிலிருந்து அறிக்கை விட்ட பிறகு காலையில் அறிக்கை விட்டது தப்பு, திருப்பி 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டது தப்பு, வீடியோவில் பேசுனது அத்தனையும் தப்பு, வீடியோவில் பேசின மாடுலேஷன் தப்பு, வீடியோவில் பேசின வசனங்கள் தப்பு, வீடியோவில் பேசின பஞ்ச் டைலாக்கு தப்பு. அதை எல்லாத்தையும் தாண்டி கட்சிக்காரன் யாருமே களத்துக்கு போகாமல் சைலண்ட் மோடுக்கு போனது தப்பு. இதெல்லாம் தாண்டி கான்ஸ்பிரசி தியரிங்கிற பேரில் குண்டு போட்டாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க, செருப்ப கட்டி வீசினாங்க, கல் வீசினாங்க, கூட்டத்துக்குள்ள குண்டர்கள் புகுந்தாங்க, இந்த பாடி யார் பாடியோ இது வந்து பழைய பாடி, மார்ச்சூர் இந்த பாடி எடுத்து போட்டாங்க அப்படின்னு கருணையற்ற முறையில் பேசுனது தப்பு. இப்படி மொத்தமாகவே தப்பாகவே இருப்பதற்கு என்ன காரணம்னா தத்துவம் இல்லை, தலைமை பண்பு இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, சித்தாந்தம் இல்லை, சுய சிந்தனை இல்லை. அதனால தான் இவ்வளவு பெரிய சிக்கலை தாவேக்கா சந்தித்திருக்கிறது. இந்த தாவேக்காவோட வீக வகுப்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி. அப்படி எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது ஒரு சின்ன சம்பவம் இருக்கு.
அக்டோபர் 27 தாவேக்காங்கிற கட்சியை விக்கிரவாண்டியில் விஜய் தொடங்குறாரு, அறிவிக்கிறாரு. அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி. இந்த தேவர் ஜெயந்திக்கு மாலை போடணும், தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு முக்கியமான ஆள் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, தளபதி விஜய் வந்து பசுமனுக்கு போனார்னா பெரிய எழுச்சியாக இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அவர் போக முடியாது, அவர் ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கில் இருக்காரு, போக முடியாதுன்னு இருக்காங்க. சரி, தளபதியால் தான் போக முடியாது, 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய புசியானந்த போக சொல்லுங்க பொதுச் செயலாளர் அப்படின்னோடனே, இல்லை அவர் பாண்டிச்சேரியில் இருக்காரு, அவங்க அக்காவா யாரோ இறந்து போயிட்டாங்க, ஆனால் அங்கே இருக்காரு அப்படின்னு இருக்காங்க. இல்லை இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு மாலைக்குள்ளே மாலை போடணும் அப்படின்னோடனே அந்த ஜான் ஆரோக்கியசாமி கேட்டிருக்காரு, பாண்டிச்சேரியில் தேவர் சிலை இருக்கான்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவருடைய இல்லை எந்த தலைவருடைய சிலை எங்கே இருக்கும்னே தெரியாத, தமிழ்நாட்டுடைய பூலோகம் தெரியாத, தமிழ்நாட்டினுடைய சமூக கட்டமைப்பு தெரியாத ஒருத்தன் வீக வகுப்பாளர் இருந்தால் இந்த கட்சி விளங்குமா? இதுலத்தையும் தாண்டி பாண்டிச்சேரி தேவர் சிலை இல்லைன்னு அவர் சொன்ன உடனே ஜான் கேட்டிருக்காப்புல, கடலூரில் இருக்குமா பக்கத்தில் 30 கிலோமீட்டரில், கடலூரில் போய் போட சொல்லிட்டுமான்னு கேட்டிருக்காரு. கடலூரில் எப்படியா தேவர் சிலை இருக்கும்? அப்படியே இருந்தாலும் சென்னை, மதுரை அங்கே போய் போட்டால் தான் அது ஒரு அடையாளப்படும், ஒரு செய்தியாக மாறும் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் பாண்டிச்சேரியில் சில இருக்கா கடலூரில் சில இருக்கான்னு கேட்ட ஒருத்தனை நீங்கள் வீக வகுப்பாளரை வச்சு அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இப்படி கூட்டத்தை கூட்டுங்க தளபதி, இப்படி மாஸ் காட்டணும், மொத்தமாகவே நீங்கள் டிசம்பர் 13 வர வேண்டிய கரூருக்கு அவசரமாக வந்ததே நீங்கள் திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் உங்கள் இலக்காக இருந்துச்ச ஒழிய, திமுகவை விட பெரிய கூட்டத்தை காட்டணுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருந்துச்ச ஒழிய, இதில் ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது, மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், மக்கள்கிட்ட போய் நல்ல கருத்தை பேசணும், நல்ல அரசியலை பேசணும், ஒரு மாற்று அரசியல் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் உங்கள்கிட்ட இல்லை. ஒரு கட்சியை தாண்டி பெரிய கூட்டத்தை காட்டணும், கூட்டம் காட்டுதான் அரசியல், கொள்கை தானே அரசியல். அந்த கொள்கை உங்கள்கிட்ட இருந்திருந்தா இவ்வளோ பெரிய மரணம் நிகழ்ந்திருக்காது. மக்களோடு நில், மக்களுக்காக நில், இல்லை மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ் அப்படிங்கிற அந்த கோட்பாடு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது நிகழ்ந்திருக்காது. அப்படிங்கிறது விஜய்க்கு இப்பயாவது புரிஞ்சிருக்குமான்னா புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா விஜய்க்கு எதுவுமே புரியாது. எவனாவது ஒருத்தன் எழுதி கொடுத்தான்னா அதை வாசிக்க தெரியும், அதையும் ஒழுங்காக வாசிக்கிறோமா தப்பாக வாசிக்க தெரியும். திரைப்படங்களில் நாளே அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க, டைலாகாக கொடுத்துருவாங்க, வாசித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து 2-3 டேக்கில் நடிச்சுட்டு போவாப்புல. அதே மாதிரி அரசியலையும் அணுகிறலாம். என்ன பெரிய அரசியல்? அந்த ஊர் பிரச்சனை, இங்கே சாலை சரியில்லை, இங்கே வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி சரியில்லை, இங்கே வந்து நெல் மூட்டையில் நனையுது, இங்கே வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்க, அது ஊர் பிரச்சனை. இந்த ஊருக்கு என்ன பெருமை அதை சொன்னால் போதாதா? அந்த ஊரில் யார் யார் பிறந்திருக்கா? ராமலிங்கம் பிள்ளை, இந்த ஊரா, இந்த ஊர் காமராஜர், இந்த ஊரா முத்துராமலிங்க தேவர், இங்கே வஉசி அப்படின்னு 4-5 பேரை படிச்சு விட்டு போனால் அதுதானே அரசியல் அப்படின்னு நினைச்சதோடைய அந்த மேட்டிமைத்தனம் இருக்கு இல்லையா, இந்த சொஃபஸ்டிகேட்டட் பாலிடிக்ஸ் பண்ணலான்னு வந்தவர் முடிச்சிட்டாப்ல. விஜய்க்கு ஆதரவாக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருந்த சிலர் இப்போ அப்படி மாறுறாங்க. விஜய்க்கு ஆதரவாக நின்ற ஊடகங்கள் மாறுது. விகடன் விஜய் கொடுத்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னராகவே அணுகுனாங்க, ஒரு சாஃப்ட் டச்லேயே போனாங்க. ஆனால் எங்கே ஓடி ஒளிர்கள் விஜய் அப்படின்னு ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க இந்த வார விகடனில். எங்கே ஓடி ஒளிறீங்க விஜய்ன்னு தயவு செய்து வாய்ப்புள்ளவர்கள் அந்த கட்டுரை 4 பக்க கட்டுரை இருக்குது, படிங்க. அந்த 4 பக்க கட்டுரையில் தமிழ்நாட்டு மக்கள் கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளையும் விகடன் குழுமம் கேட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று விஜயை நோக்கி எழுப்ப வேண்டிய 1000 கேள்விகள் இருக்கிறது. அதை கேட்டால் இவர்கள் விஜய் எதிர்ப்பதை அரசியலாக மாற்றிட்டாங்க, விஜய் எதிர்க்க யார்ட்டையோ பணம் வாங்கிட்டாங்க, விஜய் எதிர்ப்பதை இவங்க வந்து வேலையாக வச்சுருக்காங்க. மேடையில் சிவகாசி மேடையில் சொன்னேன், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து வந்த பிறகு அங்கே கரூருக்கு போன பிறகு ஒரு கோபம் இருந்தது, ஒரு வெறி இருந்தது. அதில் இது போன்ற கட்சி ஒழிக்கப்பட வேண்டும். எளிய மனிதர்களை, பாமர மனிதர்களை வெயிலில் நிப்பாட்டி தண்ணி கொடுக்காம போட்டு வதச்சி கூட்டத்தை காட்டுற இந்த மனநிலை ஒழித்து கட்டப்படணும். அதே போல் எந்த கொள்கையும் கோட்பாடு இல்லாத, ஒரு தத்துவம் இல்லாத இந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒழித்து கட்டப்படணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் அண்ணன் சீமானவர்கள் மட்டும் எனக்கு அனுமதி கொடுத்தா, எப்படி வந்து அண்ணாதுரை அவர்கள் அவர் நான் சென்சார் இல்லாமல் ஒரு படம் எடுத்தால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சொன்னாரோ, அது மாதிரி அண்ணன் சீமானவர்கள் 1/2 மணி நேரம் எனக்கு அனுமதி கொடுத்தா நான் விஜயுடைய அரசியலை கொண்டு புதைச்சிடும்னு சொன்னேன். விஜயை கொண்டு புதைச்சிடும்னு சொல்லிட்டாரு, விஜயை கொல்லுவன்ட்டாரு. இது கொலை மிரட்டல், இது கொலை மிரட்டல் இல்லையா? முழுசா போடுங்கடா மூதேவிகளா, தற்கொலை முண்டங்களா, முழுசா போடுங்கடா. விஜய் எனக்கு சென்சார் இல்லாமல் எங்கள் அண்ணன் தான் எனக்கு சென்சார் போடு, சென்சார் இல்லாமல் அதாவது சென்சார்னா என்னை சும்மா பேச சொன்னால் இருக்கிற இதுக்கு வந்து விஜயினுடைய அரசியலை முடிச்சு கட்டினேன். இப்போ காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்துவன்றோம் அப்படின்னு அர்த்தம். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை போட்டு மூடிடும்னு அர்த்தமா? காங்கிரஸுங்கிற கட்சியினுடைய அரசியலை மூடுன்னு அர்த்தம்.
திராவிடத்தை குழி தோண்டி புதைப்போம்னா என்ன? திமுக கூட தலைவர்கள்லாம் வந்து ஜெனோசைடு பண்ணுவதுன்னு அர்த்தமா? திராவிட கருத்தியலை அழிப்போம்னு அர்த்தம். பெரியாரை வீழ்த்துவோம் அப்படின்னா என்ன? பெரியாரை வந்து பெரியார் சிலையை புறம் உடைக்கிறன்னு அர்த்தமா? இல்லை பெரியாரை இறந்து போயிட்டார், இறந்து ஒன்று திருப்பி கொள்றன்னு அர்த்தமா? பெரியார் கருத்தியலை வீழ்த்த அர்த்தம். எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கொன்னு புதைச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து கட்சியினுடைய கருத்தியலை, தாவேக்காங்கிற கட்சியினுடைய கருத்தியலை, அது கருத்தியலை இல்லை. தாவேக்கா ஒரு அந்த ரசிக பிம்பத்தை, விஜயனுடைய நடிகை பிம்பத்தை உடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னா கொன்னு புதைச்சிருவோம்னு சொல்லி கிளவி ஊர்ல ஒப்பாரி வைப்பாங்கல்ல, பொம்பளைங்களோட மோசமா ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆட்டை துறைமுருகன் திமுக பேருவாடி இம்பாடம் கார்த்தி நாங்க இன்னும் பஞ்சம்பளைக்க போறதுக்கு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் கிடையாது. டேய் தொலைச்சு விடுவான், உங்களை தொலைச்சு கட்டத்தாண்டா எங்களை களத்தை இறக்கிருக்காரு, எங்களெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. எங்களுடைய சென்சார் போர்டு எங்க அண்ணன் ஏய் அப்படிம்பாரு, கட்டுப்படுத்துவாரு. அவர் மட்டும் தம்பி இந்த அண்ணாத்துறை சொன்னார்ல, என்னை மட்டும் தணிக்கை இல்லாம ஒரு படம் எடுக்க விட்டா நான் நாட்டையே புரட்டிடணும், எங்க அண்ணன் மட்டும் எங்களுக்கு என்னன்னாலும் பேசுகிற தம்பி ஒரு 1/2 மணி நேரம் சொன்னா உன்னைய கொன்னு புதைச்சிருவான், அடுத்த நாளே கட்சியை கலைச்சு போயிடும், அந்த அளவுக்கு வெறி இருக்கணும். ஏன் களத்தில் போய் மக்களை பார்க்கிறோம். எல்லோரையும் விமர்சித்தார்கள் தாவேக்கா, யார் யாரெல்லாம் தாவேக்கா விமர்சித்தோ அவங்க எல்லாரும் கருவில் நின்னாங்க. ஆனா அவர் இல்லை, இவர் தான் தலைவரா? அதிலே சொல்றேன், கொன்னு புதைச்சிருவேன் மறுநாள் காலையில் விஜய் வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாருன்னு சொன்னதை அதை அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு அதுக்கு ஒரு 4 வீடியோ, இந்த கொன்னு புதைச்சிருவேன் ஒருத்தன் தம்ப்நெயில் வச்சுட்டான் ஏதோ ஒரு சேனல்ல, உன்னை கொன்னு புதைச்சிருவேன்னு சொன்ன சாட்டை அப்படின்னு ஒரு 4-5 வீடியோ போட்டு கிராமத்து கிளைகள் ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சிருக்காங்க. இப்பவும் சொல்றேன், கொன்னு புதைக்கணும். விஜயினுடைய தற்குறித்தனமான ரசிகரை மட்டும் வைத்துக்கொண்டு முட்டாள்தனமாக கட்டப்படுகிற இந்த அரசியலை கொன்னு புதைக்கணும். விஜயினுடைய இந்த நடிகை பிம்பம் இருக்குல்ல, இந்த பிம்பத்தை கொன்னு புதைக்கணும். இது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கே பேராபத்து, தமிழ் சமூகத்திற்கே ஒரு சனியன் போல இந்த கட்சி உருவாயிருக்கிறது என்பதான் யதார்த்த உண்மை. இது இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுமைக்குடைய உலகத் தமிழர்களை நாணி குறுக வைத்திருக்கிறது. ஒரு நடிகனை பார்ப்பதற்கு இவ்வளவு பேர் நின்று இறந்து போயிட்டாங்க, ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வெயிலில் நின்னாங்க, ஒரு நடிகனை பார்ப்பதற்காக மலையில் நின்னாங்க, ஒரு நடிகனை பார்ப்பதற்காக ஏர்போர்ட்ல போய் ஏறி மேய்ஞ்சாங்க, ஒரு நடிகனை பார்ப்பதற்காக மரங்களின் டிரான்ஸ்பார்மர்களையும் கொடியிலையும் ஏறினாங்க. ஒரு கட்சியினுடைய கொடி என்பது மிகப்பெரிய மதிக்கத்தக்கது, அந்த கொடியை தூக்கி சாக்கடையில் வீசியிருக்காங்க. ஒரு கூட்டத்திற்கு போயிட்டு வந்தா குறைந்தபட்சம் 5000 செருப்பு கிடக்கும் அப்படிங்கிற நிலைமை உருவானால், இந்தியாவுடைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கழுத்தில் துண்டை போட்டு இழுத்து செல்ற நிலைமை உருவாகும் என்பது கேவலப்பட வேண்டியது, வெக்கப்பட வேண்டியது. அதனால் விஜயினுடைய இந்த தாவேக்கா கொன்னு புதைக்கப்பட வேண்டிய கட்சி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி